الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக நமக்கு வழங்கி இருக்கக்கூடியது நாம் இன்று வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவனை நாம் சிரம்பணிகிறோம். இறைவன் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு அதை நாம் நிறைவேற்றுகிறோம். இப்படி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நிறைவேற்றக்கூடியவன் தான் உண்மையான ஒரு முஸ்லிம். வெறுமனே பெயரளவில் அவன் தன்னுடைய உடையிலோ அல்லது இன்ன பிற ஏதாவது ஒரு செயலின் மூலம் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்வது மட்டும் அவனை முஸ்லீம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இன்னைக்கு நம்மிலே சில மக்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், எப்படி இந்த உலகத்திலே பிற மதங்களை பின்பற்றி ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மதங்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நாம் முஸ்லீம், நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். மற்றவர்களுக்கு எப்படி வேறு வேறு கடவுள்கள் இருக்கிறார்களோ அதே போல நமக்குண்டான கடவுள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவன் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த மார்க்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த உலகத்திலே நாம் முஸ்லீமாக வாழ்வது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் பின்பற்றி வாழ்வது. காரணம், இஸ்லாம் என்று சொன்னால் மக்கள் நினைக்கிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற
கலிமாவை நாம் சொல்லி இருக்கிறோம். இறைவன் நம் மீது கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றுகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை நோன்புகளை நாம் நோக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு ஜக்காத்து கொடுக்கிறோம். வசதி உடையவர்கள் ஹஜ் அல்லது உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள். இது எல்லாம் வணக்கங்களையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று. ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு நாம் விளங்கி இருக்கக்கூடிய விளக்கம் என்பது சாந்தி, சமாதானம், அமைதி. இது இரண்டாவது அர்த்தம்தான். ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அகீதா துறையை சார்ந்த அறிஞர்கள் நமக்கு சொல்லும் பொழுது அல் இஸ்லாம் ஹுவ அல் இஸ்திஸ்லாம் என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுவது, கட்டுப்படுவது என்கிற பொருளை கொண்டதுதான் இஸ்லாம் என்று நமக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் யாருக்கு கட்டுப்படுவது, எதற்கு நாம் கட்டுப்படுவது, அந்த இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றியவர்களாக நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகையை மட்டும் நிறைவேற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லது நமக்கு என்னைக்காவது நேரம் கிடைத்தால் மட்டும் இபாதத்தை நிறைவேற்றினால் போதும் என்கிற மனோநிலையோடு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவினுடைய நிபந்தனைகள் ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ் 7 என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அந்த 7 நிபந்தனைகள் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர்களுக்கு தெரியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அது தெரியும். இது இஸ்லாத்தினுடைய முதல் கடமை. அந்த கலிமாவினுடைய நிபந்தனைகள், அந்த கலிமாவினுடைய ருக்குன்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோமே, அதை இன்றைக்கு நாம் அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக நம்மிலே பல பேர்கள் அந்த கல்வி விஷயத்தில் இன்று வரைக்கும் பின்தங்கியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய கை சேதம்! அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளில் ஒன்றுதான் அல் இன்கியாத், கட்டுப்படுவது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு பொருளும் இஸ்திஸ்லாம், கட்டுப்படுவது என்கிற பொருள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அவருக்கு கூறியதை நபியை நீர் நினைத்து பார்ப்பீராக. என்ன கூறினான்? அஸ்லிம், நீர் கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டேன் என்று உடனே அந்த பதிலை நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, இந்த பொருளை அறிந்திருக்கக்கூடிய, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனை விஷயங்களை நாம் இன்றைக்கு கட்டுப்படுகிறோம், எத்தனை விஷயங்கள் படைத்த இறைவனுக்கு நாம் மாறு செய்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நேரத்தில் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அறிவதற்காக, இந்த மார்க்கத்தில் படைத்த இறைவனை தெரிவதற்காக, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக என்ன நேரங்களை இன்றைக்கு நாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இறைவனுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு செய்திகளுக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக தன்னை மாற்றினார்கள். ஆனால் அந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரம் பல்வேறு செய்திகளை நாம் கேட்கிறோம். அது கேட்டு அப்படியே நாம் சென்று விடுகிறோமே தவிர மாற்றங்கள் என்பது நம்மிடத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதா? எவ்வளோ பெரிய ஒரு நிஅமத்! இந்த மார்க்கத்தில் இன்று வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதை நாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். நம்முடைய தந்தையை தெரியும், தந்தையினுடைய தந்தையை தெரியும். 2 தலைமுறைக்கு முன்னால் யார் என்பதை பற்றி நமக்கு தெரியாது. அவர்களுடைய பெயர் என்ன என்பது தெரியாது.
ஆனால் அந்த தலைமுறையை நாம் திரும்பி பார்ப்போமே ஆனால் யாராவது ஒருவர் இஸ்லாம் அல்லாத பிற மதத்தில் இருந்திருப்பார், அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். அந்த ஹிதாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறப்பிலே முஸ்லிம்களாக இருப்பதன் காரணத்தினால்தான் அதனுடைய அருமை என்னவென்று இன்றைக்கு தெரியாமல் இருக்கிறோம். அல்லது இறைவன் திரும்பவும் அந்த ஹிதாயத்தை பல மக்களுக்கு கொடுத்து அந்த கலிமாவை திரும்பவும் சொல்லி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலும் பல பேர்களிடத்தில் அதே போன்று எப்படி இஸ்லாத்தை திரும்பவும் நாம் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இருந்த உறுதிகள், அதிலே இருந்த அந்த பிடிப்புகள், அந்த கொள்கை உறுதி, ஈமானிய உறுதி, இறையச்சம் என்பது காலப்போக்கில் இன்றைக்கு மங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். காரணம், இந்த ஹிதாயத்தினுடைய பெருமதி என்ன என்பதை அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார்? நபிமார்கள். அந்த நபிமார்களில் எத்தனையோ பேர்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிஅமத்தை கொடுக்கவில்லை. ஏன் இன்று வரைக்கும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் பின்பற்றப்படக்கூடிய, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் உண்டான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்ற அவருடைய தாய்க்கு ஆமினாவிற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா? கிடையாது. அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா? கிடையாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிபிற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா? கிடையாது. இப்படி யாருக்குமே பல பேர்களுக்கு, மனிதர்களை ஆக சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கு, நபிமார்களுடைய மனைவிக்கு, நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு ஹிதாயத், ஒரு இஸ்லாம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் அல்லாஹ்வை இறைவன் என்று சொல்லி தன்னுடைய நாவால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை உச்சரிக்க வேண்டும் என்று பாசத்தோடு நாம் இயங்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய பெருமதி என்ன, அது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் என்பதை நாம் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி திருமறை குர்ஆனில் 3 விதமான மக்களை அல்லாஹ் சொல்கிறான். இவர்களெல்லாம் யார்? படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் முர்தத்தூன், மார்க்கத்தை விட்டும் அப்படியே அவர்கள் வெளியேறிவிடக்கூடியவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் பிறப்பிலே முஸ்லிம்களாக இருந்திருப்பார்கள், அல்லது இந்த மார்க்கத்தை இடையிலே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது. ஒரு சின்ன சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் தலையிடும். ஒரு வியாபாரமா, ஒரு பொருளாதாரத்தை நாம் ஈடாக்குவதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையா, பொது வாழ்க்கையா, எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் தலையிடும். இந்த மார்க்கத்தை தாண்டி நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் எதையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் பேணி செய்யக்கூடிய மக்கள் மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இது நமக்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா? இல்லை, எத்தனை பேர் இன்றைக்கு அதை நாம் பார்த்து அதை செய்கிறோம்? கிடையாது. அதில் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது, எனக்கு என்ன பெனிஃபிட், இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கம் அதெல்லாம் ரெண்டாவது, நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் ரெண்டாவது. அதையெல்லாம் பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் வாழ முடியாது. வியாக்கியானம் வேற. இதையெல்லாம் பார்த்தா இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் வாழ முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உணவை உட்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதை வலது கையால் சாப்பிடு என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முடியாது. தான் விரும்பக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் என்னை சுதந்திரப்படுத்தவில்லை, இஸ்லாம் என்னை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த மார்க்கத்தை விட்டு இன்றைக்கு முர்த்ததாகக்கூடிய எவ்வளவு மக்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஒரு பிரிவினர்கள். இன்னொரு பிரிவினர்கள் யார்? நம்மை போன்று வாழக்கூடிய முஸ்லிம்கள். அதாவது இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இறைவனுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறோம், கடமையான இபாதத்தை நிறைவேற்றுகிறோம். ஆனால் ஹலால் ஹராம் என்று வரும் பொழுது நாம் அந்த இடத்தில் மார்க்கத்தை இரண்டாவது பட்சமாகத்தான் பார்க்கிறோம்.
ஒரு வியாபாரத்தை நான் செய்கிறேன் என்றால் அந்த வியாபாரத்தில் வட்டி என்பது கலந்திருக்கிறதா? ஒரு பொருளை நான் வாங்குகிறேன் என்று சொன்னால் இது ஹராமான முறையில் இது என்னிடத்தில் இருக்கிறதா? இது மார்க்க நமக்கு அனுமதித்திருக்கிறதா இல்லையா? இதை செய்வது கூடுமா கூடாதா என்பதை பற்றி உள்ள அந்த சிந்தனை இன்றைக்கு நம்மிலே பல பேர்களுக்கு கிடையாது. அது எல்லாமே இரண்டாவது பட்சமாகத்தான் வைத்துவிட்டு முதல் பட்சமாக இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்ன என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு நபிமார்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தினுடைய பொருளை அறிந்து கொண்டு இறைவன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை புறக்கணித்தவர்களாக, கட்டுப்படாதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறான். நபித்தோழர்களுடைய கட்டுப்பாடு, அவர்களிடத்தில் இருந்த ஆதங்கங்கள், எதை குறித்துள்ள கவலை அவர்களிடத்தில் இருந்தது என்பதையெல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசுவீர்களேயானால் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅலிக்கும் லிபஅல், உங்களில் சிலர் சிலருக்கு மத்தியிலே பேசுவதைப் போல அந்த நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசினால் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உணராத நிலையில், உங்களுக்கு தெரியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். என்ன செய்தி? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அல்லது முனாஃபிக்தனமான ஒரு செய்தி அல்லாஹ் அங்கே சொல்லவில்லை. நபிக்கு முன்னால் நம்ம சாதாரணமாக இன்னைக்கு பேசும் பொழுது சிலருடைய குரல் அப்படியே உயரும், சிலருடைய குரல் அப்படியே தாழ்ந்து தான் இருக்கும். அப்போ இதே மாதிரி நபிக்கு முன்னாடி உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். இந்த வசனம் அருளப்படுகிறது. சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் எல்லா நேரமும் பள்ளியிலே வந்து தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய, நன்மையான விஷயங்களில் தன்னை பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அந்த நபித்தோழர் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அவரை பார்க்கவே முடியவில்லை. இறை தூதரால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள். ஐன சாபித் பின் கைஸ், சாபித் பின் கைஸ் அவர்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது அவரை பற்றி விசாரித்து வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, சாபித் பின் கைஸ் எங்கேயும் போகலை, அவருடைய வீட்டில் தான் இருக்கிறார். எங்கேயும் போகவில்லை, அவருடைய வீட்டில் தான் இருக்கிறார். இன்னைக்கு ஜமாத் நடைபெறும் பொழுது நம்மளே பல பேர்கள் வீட்டில் அப்படியே இருப்போம், மொபைலை பார்த்துட்டு இருப்போம், அல்லது தூங்கிக்கிட்டு இருப்போம், ஏதாவது வேலைகளில் இருப்போமே. இதே மாதிரி அவர் இருக்கல. என்ன காரணத்தினால் இருந்தார் தெரியுமா? வந்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டிலே அவரே அவருடைய கையை கட்டிக்கொண்டு, தூணிலே கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன காரணத்தினால் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காரணத்தை கேட்டு வர சொல்லி நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் வந்து சொன்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், அந்த கேட்டு வந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், திருமறை குர்ஆனிலே வசனம் அருளப்பட்டதே, நீங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசினால் உங்களுக்கு தெரியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஏன்னா அமல்கள் செய்கிறது என்ன காரணத்தினால? மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜும்மாவில் ரொம்ப நமக்கெல்லாம் நேரமே கிடையாது, ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டு ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம இன்னைக்கு நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதை போல நாம் நினைக்கிறோம். இது மார்க்கத்திற்காக அல்ல, நம் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத் இது. அதே போல தான் 5 நேர தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஃபஜ்ருக்கு வர்றது ஏதோ இந்த மார்க்கத்துக்காக நான் ஏதோ பெரிய தியாகத்தை செய்கிறது மாதிரி, மற்ற வக்துக்கு வர்றது நான் இல்லை அப்படின்னா பள்ளியே இல்லை, அல்லது இஸ்லாமிய சமுதாயமே பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் பலர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அதை பெருமையாக கருதுவதையும் பார்க்கிறோம். நான் இன்னைக்கு ஃபஜ்ரை தொழுதேன், நான் இன்னைக்கு இந்த வக்தை தொழுதேன், இதில் என்ன பெருமை இருக்குது?
இது நம் மீது கடமையாக்கப்பட்டவைகள். ஆனால் அந்த நபித்தோழர் எதை குறித்து அவருடைய அந்த ஏக்கமும் அழுகையும் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, திருமறை குர்ஆனில் இப்படி வசனம் அருளப்பட்டதே, அவர் செய்த அமல்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டுதான் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லா அமல்களையும் செய்கிறோம். அப்படி இருந்தும் கூட அவர் அழுத காரணம், அவருடைய குரல் ரொம்ப கொஞ்சம் தடித்த குரல் வளம் உடையவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு படைகளை அழைத்து செல்கிறார்கள் என்றால், அந்த போரில் அன்னைக்கு இது மாதிரியெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அவங்க மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவது, இப்படி தான் இருக்கும் நிலைமைகள். போரில் படைகள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அந்த மக்களுக்கு ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்வது இந்த சாபித் இப்னு கைஸ். காரணம், அவருடைய குரல் வளம் என்பது ரொம்ப தடித்த குரல் வளம். அப்போ இந்த நபித்தோழர் அழுத காரணத்தை சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இறை தூதரோடு எத்தனையோ தடவை நான் அமர்ந்திருக்கிறேன், எத்தனையோ கட்டங்களில் அவர்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இறை தூதருக்கு முன்னால் என்னுடைய சப்தம் எத்தனை நேரங்களில் உயர்ந்திருக்கிறது. பேசும் பொழுதெல்லாம் அவர்களுடைய சப்தத்தை விட என்னுடைய சப்தம் தானே உயர்ந்து காணப்பட்டது. எதுக்காக? சண்டை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, அல்ல நான் பெரியவன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது என்னை விட இவன் வந்தா மொத்த சபையுமே அப்படியே அமைதியாகிவிடும் என்று அந்த குரலை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. இயற்கையிலேயே அப்படிப்பட்ட குரல் வளம் படைத்தவர். இது மாதிரிப்பட்ட இந்த வசனம் இறங்கியவுடன் நான் நபிக்கு முன்னால் எத்தனையோ கட்டங்களில் அல்லாஹுடைய தூதரிடத்திலே பேசியிருக்கிறேன். என்னுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த மறுமையிலே என்னுடைய சொர்க்க வாழ்வு கேள்விக்குறியாகி விடுமோ, நான் செய்த அமல்கள் எல்லாம் அழித்து விடுமோ இறை தூதருக்கு முன்னால் நான் பேசிய காரணத்தினால். எவ்வளோ பெரிய ஒரு கவலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் காரணத்தினால் எனக்கு இறைவன் நிச்சயமாக என் மீது அருளை பொழிவான், எனக்கு சொர்க்கத்தை தருவான், இந்த நம்பிக்கை வேண்டும். ஆனால் எதையும் செய்யாமல், எதையும் சாதிக்காமல், ஒரு தியாகம் கூட செய்யாமல் அந்த சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் ரொம்ப லேசா நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் லர்ரா, இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களே பசியும் பட்டினியும் கஷ்டங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டன. அவர்கள் அந்த நேரத்தில் வஸுல்ஸிலு, கடுமையான அதிர்ச்சிக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும்? எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்பதற்கு உணவில்லை, உறங்குவதற்கு இடமில்லை, உடுத்துவதற்கு ஆடைகள் இல்லை, இப்படியெல்லாம் பல சிரமங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்ன காரணத்தினால்? அதிகாரத்தை வேண்டி அல்ல, ஆட்சியை வேண்டி அல்ல, சமூகத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவ்வளவு பெரிய சோதனைகளும் கஷ்டங்களையும் அந்த மக்கள் அனுபவித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொன்னால், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி என்பது சமீபத்தில் இருக்கிறது. கஷ்டங்கள் வருகிறதா, சோதனைகள் வருகிறதா, மனம் தோண்டு விடுகிறோம். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், நாளுக்கு நாள் வியாபாரங்களிலே நஷ்டம், என்னைக்கு முன்னேற்றமே கிடையாது, நாளுக்கு நாள் பின்னடைவுகள், அதை நோக்கி தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படியானால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்திலே நான் மாறு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் எனக்கு இவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அப்போ இந்த நபித்தோழர் சொல்கிறார், இறைவனுடைய தூதருக்கு முன்னால் பல கட்டங்களில் நான் இப்படி பேசியிருக்கிறேனே, என்னுடைய அமல்களெல்லாம் அழிந்து விட்டதோ, இனிமேலும் அந்த தூதருக்கு முன்னால் நான் செய்யக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச அமல்களும் அழிந்து விடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கை சேதம் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தௌபா செய்து அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று அந்த நபித்தோழர்கள் வந்து சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வர சொல்லுங்கள் சாபித் இப்னு கைஸ் அவர்களே, அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள்.
அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அப்போ இந்த நபித்தோழரிடத்தில் இருந்த அந்த ஏக்கம் என்ன? கலிமாவை சொல்லி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியதன் காரணத்தினால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அமல்கள் அழிந்து விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டது என்று சொன்னால், இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு மெத்தன போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் நான் முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத்து எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு அது கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பின்பற்றியும் கூட மார்க்கத்திற்கு முரணான பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அளவிற்கு, பிற மத கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் அதை கண்டும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கை சேதங்கள்! இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய போதை என்ன? 2 போதைகள். என்ன போதை? மதுவினால் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிறான், கஞ்சாவினால் அதற்கு அடிமையாகிறான், இன்னொன்று ரீல்ஸ் போதை. இந்த 2 போதையிலும் இன்றைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக திருத்தணியிலே ஒரு 17 வயது சிறுவர்கள் 17 வயது சிறுவர்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒருவரை கத்தியால் அப்படி மிரட்டி ரீல்ஸ் எடுத்து கடைசியில் அவனை கத்தியால் குத்தி மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கு ஆளாக்கினார்கள். அப்போ என்ன காரணம்? அந்த ரீல்ஸ். ஒன்று கஞ்சா என்கிற அந்த போதையில் இருந்திருக்கிறார்கள், இன்னொன்று ரீல்ஸ் என்கிற போதையில் இருந்து இதை பார்த்து நிறைய பேர்கள் ஷேர் செய்யணும், நம்மளை லைக் பண்ணணும், இது போன்றுள்ள வீடியோக்களை பார்த்து நமக்கு இன்னும் மக்கள் மத்தியில் நம்ம ரீச் ஆகணும் என்கிற ஒரு சிந்தனை பல இளைஞர்களிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலும் இது போன்றுள்ள சிந்தனைகள் இன்றைக்கு ஊடுருவி கொண்டு அதிகமாக பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய பொக்கிஷம், இதனுடைய அருமை பெருமை, இது எவ்வளோ பெரிய ஒரு நியமத் என்ன என்பதை இன்றைக்கு அறியாதவர்களாக, அதை பற்றியுள்ள இல்மு இல்லாததனுடைய விளைவுதான் இது போன்றுள்ள சிந்தனைகள் இன்றைக்கு சமூகத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் முர்த்தத்தாகக்கூடிய நிலையிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பிரிவினர்கள் முர்த்தத்தாகி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்திகள் தெரியும், அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் முஅரிதூன், புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை, அந்த கட்டளைகளை யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்கள். இவர்கள் தான் முஅரிதூன்கள். இந்த நிலைமையிலே தான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே நம்மிலே பலர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது நபர் யார்? முஃமின்கள், முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மனோ இச்சைக்கேற்றவாறு மார்க்கத்தை வளைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் அவர்கள் அதை சொல்லிவிட்டால் அதை மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு சில சட்டங்களை நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம வளைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடியதற்கு அதற்கு ஒரு காரணமாக செய்யக்கூடாதுன்னு ஒரு செய்தியை சொல்லப்படுது அப்படின்னா எங்கே செய்யலாம் வருது, அதுதான் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது ஹதீஸ் சின்னதாக ஒன்று கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம இப்படி ஹதீஸ் இருக்குது, இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்வதற்கு அனுமதி உண்டு என்று சொல்லி நாம் செய்யக்கூடியதற்கு ஒரு காரணத்தையும் அதற்குண்டான அந்த ஆதாரத்தையும் இன்றைக்கு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் முஅரிதூன், புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்ற வரிசையிலே வந்து விடுவார்கள். மூன்றாவது நபர்கள் யார்? முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான அந்த பொருளுக்கு முழு வடிவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நாம் எந்த வரிசையிலே இருக்கிறோம்? இந்த 3 தன்மைகளில் எந்த தன்மைகளை கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ பேரளவில் அப்துல்லா என்றும் அப்துல் காதர் என்றும் பெயர்களை வைத்தால் மட்டும் போராது,
அந்த பெயரின் அடிப்படையில் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருளை அறிந்து எந்த விஷயத்தில் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம், எதிலே இறைவனுக்கு நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன், வஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். படைத்த இறைவனை நாம் நினைக்கும் பொழுது அந்த இறைவன் நம்மை நினைத்து பார்க்கிறான். இறைவனை நாம் நினைக்காத பொழுது அவன் நம்மை நினைத்து பார்ப்பது கிடையாது. இப்போ இறைவன் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸலுல்லதி எதுக்குற ரப்பகு வல்லதி லா எதுக்குற ரப்பகு மஸலுல் ஹய்யி வல் மையத்தி. அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம், இறைவனை நினைக்காத மனிதனுக்கு உதாரணம். இந்த ரெண்டு பேருக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இறைவனை நினைக்கக்கூடிய மனிதன் அல் ஹய்யி, உயிர் உள்ள மனிதனுக்கு ஒப்பானவன். யார் படைத்த இறைவனை நினைக்கவில்லையோ அவன் மையித், ஒரு மையத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டினார்கள். மனிதனுடைய பார்வையில் அவன் நடமாடக்கூடிய உயிருள்ள மனிதனாக இருந்தாலும் படைத்த இறைவனை அவன் நினைக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு மையத்திற்கு சமம், நடமாடும் பிணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். வெறுமனே இறைவனை நினைப்பது என்பது 5 நேரம் தொழுகை மட்டுமல்ல, காலையிலும் மாலையிலும் அந்த இறைவனை புகழக்கூடிய அவுராத்துகள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது, எத்தனையோ தஸ்பீகள் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? பயணத்தின் பொழுது படைத்த இறைவனை நினைக்கக்கூடியவர் நம்மளை எத்தனை பேர்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டும் பிறரை பற்றி புறம் பேசியும் தான் நம்முடைய பயணங்களையும் மற்ற வேலைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கும் பொழுது உயிருள்ள மனிதனாக மனைவி நம்மை பார்ப்பாள், கணவன் நம்மை பார்ப்பார்கள், பிள்ளைகள் நம்மளை பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இவர்களெல்லாம் மரணித்தவர்களுக்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கிறார்கள். அப்படி படைத்த இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய பல திக்ருகளையும் பல துஆக்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதிலே ஒன்றுதான் காலையிலே 3 தடவை மாலையிலே 3 தடவை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. அப்படி என்றால் அதனுடைய பொருள், அல்லாஹ்வை ரப்பாக நான் புரிந்து கொண்டேன், வபில் இஸ்லாமி தீனா, தீனை இஸ்லாமிய மார்க்கத்தை நான் புரிந்து கொண்டேன், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நபியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை யார் காலையிலே 3 தடவை மாலையிலே 3 தடவை சொல்கிறார்களோ மறுமையிலே அதற்குண்டான சிறப்பை சொல்லும் பொழுது அபூதாவுத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, மறுமையிலே அவர்களை மகிழ்ச்சியுற செய்வது அல்லாஹ்வின் மீது உண்டான கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மறுமையினுடைய நிகழ்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குள்ளானது, அது பயங்கரமானது, திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் மறுமையில் ஏற்படும். அப்படிப்பட்ட நாளில் சில மக்களெல்லாம் விழி பிதுங்கி திடுக்கத்தோடு அந்த நேரத்தில் நிற்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் இது மாதிரிப்பட்ட இந்த திக்ருகளை யார் இந்த உலகத்திலே சொன்னார்களோ
அவர்களை மகிழ்ச்சியுற செய்வது அல்லாஹ்வினுடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை, அதாவது ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று சொல்லக்கூடிய இந்த திக்ருகளை காலையிலும் மாலையிலும் 3 தடவை நாம் சொல்வோம். அதனுடைய சிறப்பை உணர்ந்து நாம் சொல்வோம். மறுமையிலே இறைவன் நம்மை மகிழ்ச்சியுற செய்வார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அடையக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வாதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதிலி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.